ப்ரோ ஆரியா. ஆரியா. தேங்க்ஸ் ப்ரோ. ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டேன். ஆன்லைன் பே ஆயிடுச்சு. தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. ஆரியா தானே போட்டிருக்கேன் ப்ரோ. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. இத்தனை ஆர்டர் பண்ணுறான், எவ்வளோ காசு வச்சுக்கிறான்னு தெரியல ப்ரோ. ஆரியா தானே ப்ரோ? ஒரு நாளைக்கு 4 ஆர்டர் பண்ணுறான், எவ்வளோ காசுலாம் வச்சுக்கிறீங்க டே. இது எப்படி கேன்சல் பண்ணுறது? ஆர்டர் டேமேஜ் பை டெலிவரி பார்ட்னர், கைண்ட்லி ரீஃபண்ட். 500 ரூபா கிரெடிட்டடு ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஐயோ நான் வரேன் ப்ரோ. ஆர்டர் டேமேஜ் எத்தனை ஆயிடுச்சா? ஆர்டர் டேமேஜ்ல ஒன்றும் ஆகலையே ப்ரோ, நல்லா தான் இருக்கு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்னு போட்டு எனக்கு 500 பெனால்ட்டி போட்டிருக்காங்க ப்ரோ. ப்ரோ அது ஒரு சூப்பர் டெக்னிக். நான் கேட்டேன்னு வச்சிங்களேன். ஐயோ பீஸா சூப்பரா இருக்கு, சீஸ்லாம் போட்டு. ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்றோம், அப்பதான் ஃப்ரீயா சாப்பிட. ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் ஆர்டர் இப்போ ஒன்று பீஸா ஒன்று பண்ணிருங்க. ஓ சார் இது ஆர்டர்ல வந்து சைடில் ஒரு முடி இருக்குது, அப்புறம் பீஸா ஒரு சைடே இல்லை, பேக்கிங்கும் சரியா இல்லையே சார். இப்போ என்னதான் சார் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு? என்ன சார் இல்லை சார், ஆர்டர் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா சார். நம்பி தானே சார் ஆர்டர் பண்ணோம். பாதி இப்படி இருக்கு, அப்புறம் முடி இருக்கு, எப்படி சார் அடுத்த வாட்டி ஆர்டர் பண்ண தோணும்? ஒரு சரி சார், ரொம்ப பேசுறதுக்கு ரீஃபண்ட் ஒன்று தந்துட்டுமா சார்? ஒழுங்கா ரீஃபண்ட் பண்ணுங்க சார். சரி ஓகே சார், உங்களுக்கு அந்த சிரமத்துக்கு மன்னிக்கணும் சார். ஓகே சார். தேங்க்ஸ் ஃபார் ஓகே சார். சார். அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. பக்கெட் பிரியாணி அதையும் கேன்சல். இது என்னடா புது டெக்னிக்கா இருக்குது? கொஞ்சம் நியாயமானவன் ப்ரோ. டெலிவரி பார்ட்னர் ஏதாவது ஆச்சுன்னா நான் கொஞ்சம் உத்தமாக தான். எவ்வளோ? 500 ரூபா பெனால்ட்டியா? சாரி ப்ரோ. அப்புறம் கரெக்டாக கேன்சல் பண்ணுறேன். இன்னொரு ஆர்டர் பண்ணுவியா? அடா பாவி, பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா.